Hello students, welcome to Hiva Max Study Time. 9th Standard CBSE Max பார்த்துட்டு Chapter 5. I am up and down and round and round. Exercise 5.2 first question பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு question. Show that the triangle formed by a chord and the center of the circle is isosceles. First இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு triangle இருக்கு formed by a chord. சரிங்களா? And center of the circle. அப்போ நமக்கு ஒரு circle இருக்கு. இது ஒரு circle எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு centerம் இருக்கு O. chordன்றது ஒரு line circle குள்ள வரையும். ஆனா center pass பண்ணக்கூடாது. So இது Aன்னு எடுத்துக்கலாம். இதை Bன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த triangle எப்படி form ஆகுது? chordக்கும் center of circleக்கும் form ஆகுது. சரிங்களா? புரியுதா? இது வந்து ஒரு isosceles triangle. Isosceles தான் என்னது? Two sides are equal. Isosceles triangle na two sides are equal. So இது வந்து நான் prove பண்ணும். So solutionல நான் என்னென்ன எடுக்கிறேன் பாருங்க. First a circle with O and chord இருக்கு. chord என்ன இருக்கு? AB. Next lineல join OA and OB. OA and OB. இது ரெண்டத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சர்க்கிளை டச் பண்ற லைனை நான் ரேடியஸ்ன்னு சொல்லுவேன். சென்டர்ல இருந்து சர்க்கிள்ல இருக்கிற பாயிண்ட கனெக்ட் பண்ணா அது ரேடியஸ். கரெக்டா? அண்ட் ரேடியஸ் எப்போ எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். கிவன் டேட்டால இருந்து நான் என்ன எடுக்கிறேன்னா OA and OB are the radius of the circle. இது ரெண்டும் சர்க்கிளோட ரேடியஸ். அண்ட் இது எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். OAவும் OBயும் ஈக்குவலா இருக்கும். சரியா? இது சர்க்கிளை பொறுத்தது. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணும்? டு ப்ரூவ் triangle OAB is isosceles. Isosceles na என்ன? Two sides of a triangle will be equal. அது isosceles. Isosceles na ஒரு triangle ரெண்டு சைடு ஒரு triangle ரெண்டு சைடு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இது 5 னா இது 5 சென்டிமீட்டர். அப்படி ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது isosceles triangleன்னு சொல்லுவோம். இப்ப நான் ரெண்டு சைடு ஈக்குவல்னு காமிக்கணும். கரெக்டா? இப்ப இந்த டயக்ராம் பார்த்தாலே புரியும். ட்ரையாங்கிள் OABல OAவும் OBயும் ஈக்குவல். ஏன்னா அது ஒரு ரேடியஸ். ஸோ OAB ட்ரையாங்கிள்ல OAவும் OBயும் ஈக்குவலா இருக்கனால இந்த ட்ரையாங்கிள் ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். டு ப்ரூவ் என்னன்னு எழுதிட்டோம். இப்ப ப்ரூஃப் என்னன்னு பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் OAB, OA and OB are radii of the circle. So radius எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். OA is equal to OB. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட மூணு சைடுல ரெண்டு சைடு OAவும் OBயும் தான். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம்? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஸோ சின்ஸ் two sides என்னென்ன? OA and OB of triangle OAB are equal. The triangle is isosceles அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? therefore the triangle OAB is an isosceles triangle அப்படின்னு எழுதிட்டா போதும். ஒரே கான்செப்ட் தான். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் ஈக்குவலா இருக்கும். இப்ப ஓல இருந்து இங்க சி ஒரு பாயிண்ட் எடுத்து வரந்தாலும் OAவும் OCயும் ஈக்குவலா தான் இருக்கும். OBயும் இங்க ஒரு பாயிண்ட் D எடுக்கிறேன்னா ODயும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இப்போ OAB தான் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா அதுல OAவும் OBயும் ஈக்குவல். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா OAB ட்ரையாங்கிள நான் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். சரிங்களா? கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதனால திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். சரிங்களா? நீங்களும் நான் சொல்லும் போதே கூட சொல்லி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், show that if two such isosceles triangles occurring in the previous question, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு question கொடுத்திருந்தாங்களா அதே மாதிரி, have equal base length, they are congruent to each other. congruent ஓட ஐடியால இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம், 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ congruentல என்னென்ன இருக்கு? சைடு 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 சைடு, ஒரு ஆங்கிள் ஒரு சைடு, ஏஎஸ்ஏ ஏஏஏ congruent. ஸோ இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லணும், ஒரு 2 ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரெண்டுமே கான்குருவென்ட் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் அழகா வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து நார்மலா வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ சென்டர் ஓ இருக்கு, ரைட்? நான் ஃபர்ஸ்ட் ஏபி பாயிண்ட் நம்ம ப்ரீவியஸ் சம்ல எடுத்த மாதிரி எடுக்கிறேன். A1 B1 ஏபியும் கனெக்ட் பண்றேன். கிளியரா? இப்ப இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ அப்ப C1 D1, ரைட்டா? சென்டர் பாயிண்ட் சேம். இப்போ இதுல எதெல்லாம் ரேடியஸ் சொல்லுங்க? ஓஏ ரேடியஸ், ஓபி ரேடியஸ், ஓடியும் ரேடியஸ், ஓசியும் ரேடியஸ், ரைட்டா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்றாங்க கிவன்ல, have equal base length. பேஸ் லென்த் ஈக்குவலா இருக்குமா? இங்க பேஸ் என்னது? ஏபியும் சிடியும் தான் பேஸ். இது ரெண்டத்தோட லென்த்தும் ஈக்குவலா இருக்குமா? இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப கிவன் என்னன்னு எழுதிடலாமா? ரொம்ப சிம்பிள். ஓஏ ஓபி ஈக்குவல், ஓடி ஓசி ஈக்குவல். அப்போ ஓஏவும் ஓசியும் ரேடியஸ் தான். ஸோ ஓஏவும் ஓசியும் ஈக்குவல்னு கொண்டு வருவோம். அப்ப இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். அதேதான் ஓபியும் ஓடியும் ஈக்குவல். ஸோ 3 சைடும் ஈக்குவலா வந்துச்சுன்னா நான் எஸ்எஸ்எஸ் கான்குருவென்ட் யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் செய்யப்படும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம்? a circle with center O and equal chords. 2 ஈக்குவல் கார்ட்ஸ் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்ன? ஏபி அண்ட் சிடி. ஸோ ஈக்குவல் கார்ட்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, நம்பர் 1. அடுத்தது ஏபியும் சிடியும் கார்ட்ஸ் அப்படின்னா ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓடி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். ஸோ இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும், ஏன்னா இது எல்லாமே ரேடியஸ் தான், ரைட்டா? இது எல்லாமே ரேடியஸ். ஸோ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்றேன், ரைட்? இப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணும்? டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஓஏபின்னு எழுதலாம், இல்ல ஏஓபின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அண்ட் ட்ரையாங்கிள் சிஓடி ஆர் கான்குருவென்ட் டு ஈச் அதர். இத வந்து நான் ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா, ஏ ஈக்குவல் டு சிடி சைட்ல ஃப்ரம் 1 என்ன கன்சிடர் பண்றோம்? கிவன்ல ஏபியும் சிடியும் 2 ஈக்குவல் ஹார்ட். அதனால இது 2 எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இந்த 2 ட்ரையாங்கிள்ல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் ட்ரையாங்கிள் சிஓடி. ஃபர்ஸ்ட் ஏபியும் சிடியும் சொல்லிட்டோம். இப்ப இதுல ஓஏ இருக்கு, இதுல ஓசி இருக்கு. இது 2 ஈக்குவல், ஏன்னா ரேடியஸ். அதே மாதிரி ஓபியும் ஓடியும் ஈக்குவல் எழுதிக்கலாமா? ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி எழுதணும், பி எழுதக்கூடாது. இது ரெண்டும் என்னது? ரேடி ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி அடுத்தது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி, இதுவும் வந்து ரேடி ஆஃப் த சர்க்கிள். இந்த 3 ரிசல்ட் வச்சு நான் என்ன சொன்னேன்னா, ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் கான்குருவென்ட், அதோட சிம்பிள் கான்குருவென்ட் டு ட்ரையாங்கிள் சிஓடி பை எஸ்எஸ்எஸ் சைடு 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 கான்குருவென்ட் கண்டிஷன். நான் என்ன சொல்லலாம்? ஏஓபியும் சிஓடியும் கான்குருவென்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ரொம்ப ஈஸியான சம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.